மகாராஷ்டிராவில் ஆடல் பாடலுடன் மேளதாளம் முழங்க மார்பத் திருவிழா ஊர்வலம் கோலாகலமாக நடந்தது. நாக்பூரில் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதத்தில் நடைபெறும் பாரம்பரிய மார்பத் திருவிழா நடைபெற்றது. இந்த விழாவில் மூங்கில், காகிதம் மற்றும் துணியால் செய்யப்பட்ட மார்பத் எனப்படும் பிரம்மாண்ட உருவம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக எடுத்து செல்லப்பட்டது. இந்த உருவத்தை எரிப்பதன் மூலம் தீய சக்திகள், சமூக தீமைகள் விலகி நன்மை கிடைக்கும் என்பது அப்பகுதி மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. இந்த ஊர்வலத்தில் 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டனர். டெல்லியில் பெய்த கனமழையால் NCR சுற்றுவட்டார பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. டெல்லியில் இடியுடன் கூடிய மிதமான முதல் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதன்படி டெல்லி NCR மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் பிற்பகல் வேளையில் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மேலும் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை முதல் கனமழை பெய்யக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது. திருச்சூர் அருகே 2 தலைகளுடன் பிறந்த அதிசய கன்றுக்குட்டியை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து வருகின்றனர். கேரளா மாநிலம் நாட்டிகா பகுதியைச் சேர்ந்த கணேஷ் என்பவர் வளர்த்து வந்த பசு கன்றுக்குட்டியை ஈன்றுள்ளது. அந்த கன்றுக்குட்டி 2 தலை, 4 கண்கள், 2 வாயுடன் பிறந்ததால் பால் குடிக்க சிரமப்பட்டது. கால்நடை மருத்துவர்கள் அறிவுறுத்தலின்படி கன்றுக்குட்டிக்கு புட்டிப்பால் கொடுத்து வருவதாக கணேஷ் கூறியுள்ளார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.